வாழை எழுதி வச்சு போனாங்க. சொல்வா பீமன் தான் இல்லை, அனுமன் தான். அனுமனுக்கு மூச்சு திணறித்தான் ராமன் கட்டின் கையோட. அந்த மாதிரி முடியுமா? அந்த மாதிரி ஸ்பரிசம் கிடைக்குமா? 2 பேருக்கு தான் கிடைக்குது. ஒருத்தன் அனுமன், இன்னொருத்த அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பெருமான் கையில் வாங்கிக்கிறார், முருகப் பெருமான் வாங்கிக்கிறார். மேலேன்னு கீழே விடலாம், இனிமே வாழ்ந்து பயன் இல்லைன்னு கீழே விடலாம். பிழைச்ச முருகான்னு சொல்லி விழுந்தான். கையில் ஒரு மெத்தையில் வந்து விழுந்த மாதிரி விழுந்தான். ஸ்ரீங்காட்டம் பக்கத்தில் மண்டபத்தில் விட்டார் வாங்கி. கொஞ்ச நாள் கழிச்சு மூச்சு பார்க்குறான். இவன் வேலும் கைமா நிற்கிறான் வெளியில. நீ யாருன்னு கேட்டான். கொஞ்ச நாள் இன்னும் விளைச்ச கூப்பிட்டியாது தான் நான் தான் அப்படின்னாரு. நான் முருகன்னு சொல்லலாம். அழகு பாருங்க, அழகு. இன்னும் கூப்பிட்டியே விளைச்ச, நிறைய விளைச்ச, என்னையே காப்பாத்தினேன்னு கேட்டான். நான் நீ ஏன்டா முருகான்னு விழுந்தாயினா நான் வந்தேன். அதனால்தான் நீ தெரிஞ்சோ தெரியாமையோ சொன்னா கூட அஜாமிழனுக்கு எப்படி பகவான் நேர தட்சணம் கொடுத்து அவனை ஆட்கொண்டாரோ அந்த தன்மை நமக்கும் கிடைக்குங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம பெரியவன். அட்லீஸ்ட் ஒரு நாளையான நினைக்கணும், நினைத்த போது நீ வர வேண்டும் அப்படின்னு நம்ம அவனை சொல்லணும். ஆனால் நினைச்சுட்டா அவங்க இருக்க மாட்டாங்க. பிரகலாதார வாக்கியத்துக்கு அதுதானே சொல்றார் சுவாமி. குழந்தை எதை காமிக்குவான்னு தெரியலையாம், பயந்துட்டு இருந்தான். பயந்துட்டு இருந்தான். 2 அவதாரம் பூர்ணாவதாரம் சொன்னமே. நரசிம்ம அவதாரம் என்ன அவதாரம்? இன்ஸ்டன்ட் அவதாரம்னு பேசிட்டு உடனே வந்தது. அடுத்த செகண்ட் நீ காப்பி பொடி போட்டு ஜலமிட வேண்டாம், பால் ஒதுக்கிற பாலில் பவுடர் போட்டீங்கன்னா காப்பி. அந்த மாதிரி காத்துட்டு இருந்தாங்கன்னா சுவாமி குழந்தை கோசம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நாராயணான்னு ஒண்ணுதான் தெரியும். அதுவும் எங்கடா கர்ப்பவாசத்திலேயே அந்த ருச்சியை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்க முடியும். அவன் நான் நடமாடின தேசத்துல நாம பிறந்துக்கிறோம், நினைக்கிறோம். சத்சங்கத்துல வரமே, அதை விட வேற என்ன வரும்? எல்லாரும் கோடி ரூபாய், எத்தனை கோடி அவன் வச்சுருக்கான். இன்னும் அதையெல்லாம் நம்மளை ஏமாத்துறான், போய் சொல்றான், கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான், என்ன நடக்குது. ஆனால் பாரத யுத்தத்திலே நடந்ததோ இல்லை, வேணும்னு கொல்லப்பட்ட வாழும் உண்டு. அதான் சொல்லுவார் எங்கள் அம்மா சொல்லுவார், வெள்ளம் வரும், எல்லாம் தான் போகும், நிலம் 4 பேர் நடுவில் போவாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அவர் போயிட்டார். கேதார்நாத், கேதார்நாத்தே